என் வண்டியை மறிச்சாங்கிறதுக்காக அடிக்கல, போப்பா போப்பான்னு சொல்லும் போதெல்லாம் அவன் போகாம முறைச்சான், அதனால அடிச்சாங்கன்னு சொன்னேன். உடனே அதை பிடிச்சிக்கிட்டாங்க. முறைச்சா அடிப்பீங்களா? முறைச்சா அடிப்பீங்களா? என் வண்டிக்கு முன்னால் நின்னா எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொன்னாங்க, சரிங்க அப்படின்ட்டு அவன் போயிருக்கணும். வண்டியில் ஏதாவது ஸ்கிராச்சஸ் இருந்துச்சா, ஏதாவது அந்த வண்டி கீழே விழுந்துச்சா, அல்லது அவன் ஏதாவது கீழே விழுந்தானா, அதில் ஏதாவது உடலில் ஏதாவது சின்ன சிராய்ப்பு இருந்ததா? ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவன் வந்து முறைக்கிறான். எஸ்கார்ட் போலீஸ் வந்து போப்பான்றாங்க. சரின்னு அவன் வண்டி எடுத்துட்டு அவன் பாட்டு ஒரு ஓரமாக போய் நின்று இருந்தா இந்த பிரச்சனை இல்லைல்ல. இப்போ அந்த இடத்துல நிற்கிறவங்ககிட்ட அவன் திரும்ப திரும்ப ஏதோ யாரா இருந்தான்னா, எவனா இருந்தான்னா, இதுதான் பிரச்சனை. இந்த அணுகுமுறை தான் பிரச்சனை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கு பிறகு போயிட்டு 20 நிமிஷம் அந்த பார் கவுன்சிலில் உட்கார்ந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறான். போலீஸ் அப்புறம் வந்து தான் அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஸ்டேஷனில் நல்லா தான் பேசிட்டு இருக்கிறான், உட்கார்ந்து எழுதுறான் பெட்டிஷன்லாம். திடீர்னு போலீஸ் அந்த ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது முயற்சி பண்றாங்க. பொத்துன்னு மயக்கம் போட்டு விடுறான். கை கால் எதுவுமே அசையல. உடனே அதை எடுத்து போடுறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் 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 கத்துறாங்க. ஆம்புலன்ஸ் ஏத்துறாங்க. அந்த நர்ஸ் வந்து இங்கெல்லாம் எடுக்காதீங்க, இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போடுறாங்க. கொண்டு போய் 10 நாளா ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். 10 நாளா ஹாஸ்பிட்டல் இருக்கிற அளவுக்கு என்னப்பா நடந்தது? இதெல்லாம் பிஜேபி சொல்லி கொடுக்கறது. நீ இப்படி எஃப்ஐஆர் போடு, நீ புகார் இப்படி கொடு, நீ ஹாஸ்பிட்டல்லே படுத்துக்கட, எங்களுக்கு வேண்டிய ஆளு கோர்ட்லயும் இருக்கிறாங்க, நீதிபதிகளையும் எப்படி ஆளுங்க இருக்கிறாங்க, செட் பண்ணிடுறது. அத்தனையும் அரசியல், தேர்தலுக்கான அரசியல்.